ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை. இன்றைக்கி மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. கிண்ணத்தில் பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. பெரிய துண்டுகளாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 1 போட்டு பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துக்கோங்க. அதே ஜாரில் கட் பண்ண 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சுக்கோங்க. சட்டி சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. 7-8 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கோம். அதை இது கூட சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். பூண்டு நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சீரக கலவையை இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ரெண்டு வெங்காயமும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்குவோம். இந்த வெங்காயம் தக்காளி கிரேவிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து வதக்கி விட்டு மூடி போட்டுக்கோங்க. நடுவில் ஒரு தடவை மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பியும் வதக்கி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம புளி கரைச்சி வச்சுருக்குறோம். இந்த தண்ணியில் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 கொத்து கருவேப்பிலையை உருவி நல்லா கிள்ளி போட்டு கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சட்டியில் இருக்கிற மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். வெங்காயம் தக்காளி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதை கிளறி விட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற மசாலா கலவையை இது கூட ஊற்றிக்கோங்க. இப்போ குழம்ப கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். குழம்பு கொஞ்சம் கெட்டி பதம் வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி வச்சுடுங்க. 3 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு கரெக்டான கெட்டி பதத்தில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் மீனை போட்டுட்டு லைட்டாக கலந்து விட்டு மூடி போட்டு சிம்லேயே விட்டுருங்க. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு கூட 1 கொத்து கருவேப்பிலை போட்டு கிளறி விடுங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற 3 சின்ன வெங்காயம் சேர்த்து கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கி விடுங்க.
இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொதிச்சிட்ருக்கிற குழம்புல தாளிப்பை எடுத்து ஊற்றி விட்டுருங்க. ஊற்றிட்டு லைட்டாக பொத்துனாப்பில் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து மூடி போட்டு 1 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு குழம்ப இறக்கிக்கோங்க. அடுத்து மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 10, 12 பூண்டு பல், அது கூட 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு புளிக்கரைசல், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மசாலாவை வலித்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது மசாலாவை மீன் துண்டுகளில் தடவி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா துண்டுலையும் தடவி 10 நிமிஷம் ஊற விட்டுக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுக்கோங்க. ஃப்ரையிங் பேன் சூடானதும் தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் மீன் துண்டுகளை எண்ணெயில் ஒன்றா பரப்பி விட்டுருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு நிமிஷம் கழித்து மீனை இதை மாதிரி பரட்டி போட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளை உருவி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். சுட சுட சாதத்தோட குழம்பையும் ஃபிஷ் ஃப்ரையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.